இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உடச்சி ஊத்துன முட்டை குழம்பு. இதுக்கு ரொம்ப மினிமலான இன்கிரீடியன்ஸ் வச்சு இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 பல் வெங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளியாக வெட்டி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து அதை காய விட்ட பிறகு எடுத்து வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாவோட நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் பொரிய விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்த பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சரையும் சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவு நல்லா கொதிச்ச பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நான் செஞ்ச பொடி வச்சுருக்கேன். இதோடைய ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சோன்ட்டு தனியாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு எடுத்து கொஞ்சோன்ட்டு அந்த ஜார் அரிசி தண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை கிளறி விட்டுருங்க. இது லைட்டாக கொதி வரப்ப முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கூடு இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு சைடு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ மாவு நம்மளுக்கு காலையில அரைச்சி வச்சுட்டோம், நைட்டு இட்லியோ தோசையோ ஊற்றணும், இன்னும் பிடிக்காம இருக்கு அப்படின்னா அதில் ஒரு 1/2 லெமனும் 1/4 டேபிள் ஸ்பூன் மாவு சோடாவை சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கலந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றி பாருங்க, நல்லா பஞ்சு போல சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் அப்படி நடந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட இருக்கும் போது சேர்த்துக்கலாம், நம்ம குழம்ப எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா வத்தின பிறகும் எடுத்துக்கோங்க.